இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. சென்னை கோட்டூர்புரத்தில் நேற்று முன்தினம் ரவுடிகள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கோட்டூர்புரம் கொலையாளிகளுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் 12 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 3 பேருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த 3 நபர்கள் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய சுக்காப்பி சுரேஷ் மற்றும் செல்வ கணபதி மற்றும் கரண் ஆகிய 3 பேருக்கும் கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக போலீசார் அழைத்து வந்திருக்கிறார்கள். சென்னை கோட்டூர்புரம் சித்ரா நகர் யூ பிளாக் பகுதியில் நேற்றைய முன்தினம் ரவுடி அருண் மற்றும் அவருடைய நண்பர் கடப்பை சுரேஷ் ஆகிய இருவரை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவத்தை நேரில் பார்த்த அர்ஜுன் என்பவர் கோட்டூர்புரம் காவலத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் நேற்று 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்ட பொழுது இவர்கள் அனைவர் மீதும் கொலை வழக்குகள் உள்ளிட்ட 6 வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து இந்த குற்றத்தை அரங்கேற்றிய சுக்காப்பி சுரேஷ் என்பவர் அவருடைய கூட்டாளிகளுடன் சேலம் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் நேற்று சேலம் சென்று முதலில் நேற்று இரவு 4 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதனை அடுத்து இன்று அதிகாலை 4 நபர், அதனை அடுத்து 4 நபர், மொத்தம் 12 பேரை கைது செய்ததாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் 8 பேர் மட்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்த நிலையில் 3 நபர்களுக்கு மட்டும் கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய சுக்காப்பி சுரேஷுக்கு கையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று செல்வ கணபதிக்கு கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரண் என்பவருக்கு கால் உடைந்திருக்கிறது. இந்த 3 நபர்களையும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இந்த 3 பேருக்கும் மேல் சிகிச்சை அளிக்க வேண்டும் என ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அதன்படிதான் தற்பொழுது அந்த 3 குற்றவாளிகளும் தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள். இதனை அடுத்து மீதமுள்ள நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் நேற்று முன்தினம் நடந்த இந்த இரட்டை கொலை வழக்கில் இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 8 பேர் மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.